ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை வீடியோ பிரியாஸ் வெல் வித் அம்மா. இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ராஜ்மா கிரேவியோட தான் வந்திருக்கேன். வாங்க அதை எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட் ஃபுல்லாக வந்துட்டு ராஜ்மா வந்துட்டு சோப் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்துட்டு வேக போட்டுக்க போகிறோம். ஓவர் நைட் ஊற வச்சிருக்க ராஜ்மாவை இப்போ நான் ஒரு ப்ரெஷர் பேனில் சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். ராஜ்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு பயிர் வகை அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இதை 10 days ஒன்ஸ் இல்லை மந்த்லி ட்வைஸ் ஆச்சும் நம்மளுடைய மெனுவில் ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை ப்ரெஷர் பேனில் சேர்த்துட்டு ஒரு 3 to 4 விசில்ஸ் நம்ம கொடுத்தா போதும். இது வந்துட்டு வெந்து வந்ததுக்கு அப்புறம் அதுல இருக்க அந்த நம்ம இப்ப ஊத்திருக்கோம்ல வேக வைக்கிறதுக்கு, அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம கண்டிப்பா வந்துட்டு எடுத்து வைக்கணும். அதை வச்சுதான் கிரேவியே பண்ண போறோம். இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா கிரேவிக்கு ஒரு 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு அதுல வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அண்ட் பிரியாணி இலை ஒரு பீஸ் பிரியாணி இலையை ஒரு 2-3 சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டிருக்கேன். அது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் 2 வெங்காயம். அதை வந்துட்டு இப்போ இதுல சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணிக்கிட்டோம்னா கிரேவிக்கு நல்லா இருக்கும். வெங்காயமும் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துட்டு அதோடைய பச்சை வாசனை போயிட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு வெங்காயம் வதங்கி வரணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 4 மீடியம் சைஸ் உள்ள தக்காளி வந்துட்டு பாத்தீங்கன்னா மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட வேற எதுவுமே நான் வந்துட்டு சேர்க்கல, வெறும் தக்காளியோட பேஸ்ட் மட்டும்தான் இது. இந்த மாதிரி சேர்க்கும் போது கிரேவி இன்னுமே நல்லா திக்கா இருக்கும். இப்போ இது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரேவிக்கு தேவையான கல்லுப்பு வந்துட்டு நான் இந்த டைம்ல ஆட் பண்ணிக்கிறேன். ராஜ்மா பாயில் பண்ணும்போது நான் வந்துட்டு உப்பு சேர்க்கல, ஸோ அதனால நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கேன். இப்போ இந்த மாதிரி பயிர் வந்துட்டு நீங்க பாயில் பண்ணும்போதே உப்பு சேர்ப்பீங்கன்னா இதுல பாதி அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். நெக்ஸ்ட் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்றேன். கலந்து கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். அப்போ தக்காளியோடைய பச்சை வாசனை போயிட்டு எண்ணெயுமே பிரிஞ்சு வரும். இங்க பாருங்க, இந்த அளவுக்கு தக்காளி வெந்திருக்கு. இப்போ இது கூட வந்துட்டு மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 1 டீஸ்பூன் ஜீரா பவுடர், ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சன்னா மசாலா. சன்னா மசாலா ஆப்ஷனல் தான், அது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 டீஸ்பூன் கரம் மசாலா. ஸ்க்ரீன்லயுமே கொடுத்துருந்தேன், தேவைப்பட்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. மசாலாஸ் ஆட் பண்ணதும் ஸ்டவ் வந்துட்டு மீடியம் டு லோ ஃப்ளேம்ல மாற்றி வச்சுக்கணும். இல்லைனா அது மசாலா நம்ம இன்னும் எதுவுமே வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணாதனால அது வந்துட்டு கரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கிரேவியோட டேஸ்ட்டே வந்துட்டு மாற்றி விட்டுரும். மசாலாலாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பச்சை வாசனைலாம் போயிட்டு இந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு வெங்காயம் தக்காளியோட மசாலா வந்துட்டு நல்லா வந்துட்டு பிளெண்ட் ஆகி வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க ராஜ்மாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ராஜ்மாவுக்கு பதிலாக வந்துட்டு மூக்கடலை இருந்தால் கூட நீங்கள் வந்துட்டு மூக்கடலை வேக வச்சு அதையுமே வந்துட்டு நைட்டு ஊற வச்சு வேக வச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கருப்பு மூக்கடலை, வெள்ளை மூக்கடலை எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதை வந்துட்டு இப்போ கிரேவியோட சேர்க்க போகிறோம். நம்மளுடைய கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த தண்ணியை வந்துட்டு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு என்னுடைய கன்சிஸ்டன்சி செக் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான தண்ணி வந்துட்டு வேக வச்ச தண்ணியவே வந்துட்டு ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் தட்டு போட்டு மூடி வேக வச்சுருக்கேன். பிகாஸ் அந்த ராஜ்மாவில் வந்துட்டு இந்த காரம் மசாலா ஃப்ளேவர்லாம் இறங்கணும் இல்லையா. ஸோ தண்ணியுமே வந்துட்டு நம்ம ஊற்றின தண்ணியுமே நல்லா கொதிச்சு எல்லாமே நல்லா வந்துட்டு சூப்பராக பிளெண்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த புளிப்பு டேஸ்ட்டு காரம் டேஸ்ட் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ராஜ்மா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கார்னிஷிங் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்து இந்த மாதிரி வந்துட்டு க்ரஷ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கிறேன். இது இல்லை அப்படின்னும் போது நம்ம கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி இதை வந்து பார்த்திங்கன்னா சூடாக நான் வந்துட்டு பூரி கூட சர்வ் பண்ண போகிறேன். கார்னிஷ் பண்ணிவிட்டு 10 to 15 மினிட்ஸ் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் வந்துட்டு ஆஃப்டர் 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த கார்னிஷிங் பண்ண ஸ்மெல்லு, மசாலாவுடைய ஃப்ளேவர் எல்லாமே சேர்ந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதோடைய கலர், டேஸ்ட்டு, டெக்ஸ்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்தது. இது வந்துட்டு பூரிக்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அண்டு நான், இடியாப்பம் இந்த மாதிரி மற்ற டிஃபன் ஐட்டம் கூடவும் இது சூப்பராக வந்துட்டு செட் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.